മകര രാശി. മകര രാശിയിലെ ഉത്രാടത്തിനോട് കടശി 3 ഭാഗം, തിരുവോണ നക്ഷത്രം, അവിട്ട നക്ഷത്രത്തിൻ്റെ ആദ്യ 2 പാദം ഇത് ചേർന്നതാം மகரராசி. மகரம் ஒரு ஜஷம், ஒரு மீண்ட ரூபம் தான் மகரம். என்ன இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள், மனக்கவலைகளை எல்லாம் சந்திச்சு, அதாவது நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி உள்ளவங்க மன போராட்டங்கள் நிறைய இருந்தேன். அதெல்லாம் மாறி வருது. இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக தான் இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் யாரோடையும் பேசும்போது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேசுங்கோ. அவங்க எது சொன்னாலும் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக பேசுங்கோ. இல்லாத நீங்கள் எதிர்த்து பேசும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாகுது. அதனால இந்த சனி நிற்கிறதுனாலே நீங்கள் நல்லா கண்டிப்பாக அது பார்த்து நீங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறதுனால உங்களோட வாக்ஸ்தானத்தில் சனி நிற்கிறதுனால அது உங்களுக்கு தோஷம் செய்யும். உங்களோட ராசியோட அதிபன் தான். ஆனால் கும்பராசிஞ்சு அவரோட சொந்த வீடு தான். சொந்த வீடானதுனால இவர் கொஞ்சம் யாராக இருந்தாலும் சரி, இவர் ரொம்ப நீதிமான் தான். சனீஸ்வரன் ரொம்ப நீதிமான் தான். நம்ம ஏதோ செய்த முன்வினைகள் பின்வினைகள் இதெல்லாம் தான் நம்மளை தண்டிக்கிறது சனீஸ்வரன் தான். அதனால யாரும் தப்பு பண்ணாலும் விடவே மாட்டேன். சொந்த ராசிக்காரன் தான், சொந்த நட்சத்திரம் ஆகலைன்னா அவருக்கு பாதகம் அல்ல. அவர் அதே கேள்வி கேட்கக்கூடியவள். அது பாதசனி காலம்தான். உங்களுக்கு விரயசனி, கண்டசனி இதெல்லாம் முடிஞ்சாச்சு. மற்ற தோஷமான ரீதியில் இருந்த சனியோட தோஷ காலங்களெல்லாம் உங்களை விட்டு விலகியாச்சு. நீங்கள் இனி பாதசனி காலம் கொஞ்ச நாள் கூட பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு எல்லாரும் இதெல்லாம் நேர்த்தங்கள் கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் சில பிரச்சனைகளும், குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் மாறி கிடைக்கும். அவங்களோடு கொஞ்சம் அனுசரித்து போகுங்கள். அவங்க கூட சண்டை போடாதுங்கள். குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக வரணும்னு இருந்தால், ஏன்னா புதன் வந்து உங்களோட சுக்கரன் வந்து இங்கே உங்கள் ராசியோட 2லே சனியோடு சேர்ந்து நிற்க, அப்போ அது உங்களுக்கு அது ஒரு கஷ்டங்களை கொடுக்கும். உங்களோட 5வது ராசிக்காரன் தான் சுக்கரன். அது சந்தானஸ்தானம் தான். அப்போ அங்கே ஏதோ வந்து நிற்கிற நேரத்திலே அது 2லே வந்து நிற்கும், சனியோட சேர்ந்து நிற்கும். குழந்தைகளோட வாக் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சின்ன விஷயங்கள் பெருசுப்படுத்தி எதையுமே பெருசுப்படுத்தாமல் இருங்கள். நீங்கள் குழந்தைகள்னு உள்ள எண்ணத்தோடு, நீங்கள் பெரியவங்க குழந்தைகள்ங்கிற எண்ணத்தோடு நீங்கள் முன்னாடி போங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்களுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். சுக்கரன் உங்களுக்கு அடுத்த மாதம் 3ஆம் இடத்துக்கு போயிடும். அது நல்ல அடுத்த மார்ச் மாதம் 31 3ஆம் இடத்துக்கு போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப நல்ல நேரம் தான். நல்லா படிங்கோ. உங்களுக்கு நீங்கள் உங்கள் மனதைரியம் தான் உங்களுக்கு வெற்றியோட படிக்கெல்லாம் அமையும். நீங்கள் எல்லாம் நல்ல நிச்சயதார்த்தம் உள்ள படிக்கிறதே நீங்கள் கூர்ம புத்தி உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அது கொஞ்சம் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் நல்ல பெரிய பெரிய ஆள்களாகிடும். எந்த கவலையுமே இல்லை. நீங்கள் மகர ராசிக்கார், திருவோண நட்சத்திரக்கார், மாங்கல்யம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லதல்ல. மாங்கல்யத்திலே அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரம். அதனால அது கொஞ்சம் போகட்டுமே. கொஞ்சம் போனதுக்கப்புறம், அதாவது மே மாதம் 1க்கு மேலே நீங்கள் உங்களோட கல்யாண விஷயங்களை பற்றி யோசிங்கள். உங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கும், நல்ல வரனுக்கும் நல்ல மனைவி அமையறதுக்கும் உள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். பண சம்பந்தமாக உள்ள சுமாராத்தான் இருக்கும். 4 தான் இப்போ நிற்குது. அதை மே மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி பண வரவுகள் வரும். உத்தியோகத்திலே இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய 7ஆம் வீட்டின் அதிபதியாக சூரியன் வந்து இப்போ தன்னை எதிரியாக சனியோட வீட்டில் நிற்கிறதுனால உத்தியோகத்தில் சில போராட்டங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்ல மனசோடு முன்னாடி போய்கிட்டு இருந்தால் அதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் எல்லாம் நல்ல ரீதியில் சுமூகமாக போகலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களும் அவசியம் சனீஸ்வரன் எள்ளு விளக்கு போடுங்கள். உங்களுக்கு நல்ல சாதகமாக வரணும்னு எண்ணம் இருந்தால் சனீஸ்வரன் எள்ளு விளக்கு போடும்போது சனிக்கிழமைகள் அசைவங்கள் எதுவும் சாப்பிடாமல் இருங்கள். பிள்ளையாரே நீங்கள் பிள்ளையார் எல்லாருக்குமே சமத்துவம் கொடுங்க. எல்லாருடைய மனசுன்னு ஒரு சமாதானம் சாந்தி கொடுக்கறது தான் பிள்ளையார். அதனால வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு ஏதாவது இனிப்புகள் வச்சு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா வளர்ச்சிக்கும் உள்ள வழிகள் வந்திருக்க. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நல்லா இருக்கிறதுக்குள்ள நேரம் ஆகிடுது.